ஹலோ எவ்ரிவன். பயாலஜிக்காக நான் போட்ட வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் தந்திருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இந்த குறுகிய காலத்தில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். சரி, பயாலஜியை தொடர்ந்து இந்த வீடியோவில் நிறைய பேரோட பேர்டன் சப்ஜெக்ட்னு சொல்லப்படுற ஃபிசிக்ஸுக்கு என்னால் முடிஞ்ச சில ஸ்டடி டிப்ஸை சொல்லலாம்னு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்லலாம் ஃபிசிக்ஸ் படிக்க முடியுமான்னு டவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நல்ல பிளான் இருந்தா பிசிக்ஸ் வேற சப்ஜெக்டா மாறும்னு 3 மாத முடிவுல சரியா என்னோட எக்ஸாமுக்கு முன்னே நாள் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோல பிசிக்ஸ் தியரிய 1.5 மந்த்ல எப்படி முடிக்கலாம்னு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன பண்ண எப்படி பண்ணேன்னு ஃபுல்லா ஷேர் பண்றேன். ட்ரஸ்ட் மீ, வீடியோ எண்ட்ல யூ ஃபீல் த டிஃபரன்ஸ் ஆஃப் யுவர் கான்ஃபிடன்ஸ். பிசிக்ஸ் தியரிய சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிசிக்ஸை நம்ம எப்படி ஹார்ட் ஆக்குறோம் தெரியுமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு தீர்வா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் ஆல்ரெடி ஹவ் ஐ ஸ்டடி பயாலஜி இன் 3 months வீடியோவில் 1.5 monthல 3 பாடங்களையும் பேரலா படிக்கிறது பற்றி சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா 2 நாட்கள்ல 3 பாடங்களையும் பரவலான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு பிசிக்ஸ் படிச்சா நாளைக்கு கெமிஸ்ட்ரி, பயாலஜியை டெய்லி படிக்கணும். அதுக்குரிய டைம் டேபிள்லாம் போன வீடியோவில் சொல்லிட்டேன். பயாலஜிக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமை தவிர்த்து தான் இங்க நான் சொல்ற விஷயங்கள் இருக்க போகுது. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொல்ல போற விஷயம் நல்லாவே புரியும். இப்போ நாங்க 1.5 monthல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட தியரியை கவர் பண்ணணும். ஸோ முழுதாக 45 நாட்கள் இருக்கு. 22 ஃபார் பிசிக்ஸ், 22 ஃபார் கெமிஸ்ட்ரி. இப்போ பிசிக்ஸுக்குரிய நாள்ல படிக்கிற டைம்லாம் சொல்லிடுறேன். அப்போதான் பிளானை புரிஞ்சுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பயாலஜியை படிச்சுட்டு பிரேக் எடுத்துட்டு 10:30 ஸ்டடி டேபிள் போயிடணும். ஸோ 10:30 to 1 வரை தொடர்ச்சியாக படிக்கலாம். நெக்ஸ்ட் 1 to 2 வரை ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு லஞ்ச் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு 2:30 to 6 வரை படிக்கணும். தென் அகைன் 7 to 12 வரைக்கும் படிப்பேன். ஸோ ஆல் டுகெதர் 11 hours ஸ்டடி பிளான். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் சிலபஸ் எடுத்தோம்னா மெக்கானிக்ஸ், வேவ்ஸ், தெர்மல், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிசிட்டி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ஸ், இவ்வளவு தான் பேக்போன்னு சொல்லலாம். இந்த சாப்டர்ஸை இம்பார்ட்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டடி டேஸுக்கு பிரித்து கொடுத்த இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக டிசைட் பண்ணேன். ஸோ நான் எடுத்துக்கிட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் மெக்கானிக்ஸ் 7 days, வேவ்ஸ் 4, தெர்மல் 4, எலக்ட்ரிசிட்டி 3, ஃபீல்ட்ஸுக்கு 4 நாட்கள். யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சப்ஜெக்ட் மிக்சிங் அண்ட் ஹவர்ஸ் மெத்தட். மெக்கானிக்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்தே படிக்க முடியும். அதாவது இயக்கத்தியலுடன் சேர்ந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸ்ல மீலியல் இருக்க போகுது. இப்படி தான் ஹைட்ரோ, பிசுக்குமை, மேற்பரப்பு இசை இருக்க போகுது. ஆல்சோ ஃபீல்ட்ஸ்ல எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேர்த்தே படிக்க முடியும். தென் ஹவர்ஸ் மெத்தட். எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்ஸை ப்ராப்பர்ட்டிஸோட சேர்த்து படிக்கிறதுக்கு 7 days போட்டிருங்க. ஒரு நாளைக்கு 11 hours ஸ்டடி ஹவர்ஸ்னு முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 7 into 11 77 ஹவர்ஸில் மெக்கானிக்ஸை முடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் ஹவர்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த ஹவர்ஸில் சப்யூனிட்ஸுக்கு எவ்வளவு தேவைன்னு போட்டு பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி படிக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இப்போ கூட வரலாம். இஃப் ஐ கேன், ஏன் உங்களால் முடியாது? இப்படி ஏன் உங்களால் ஒரு பிளானை போட்டு அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாமல் இருக்கு? ஃப்யூச்சரில் ஒரு லைஃப்பை காப்பாற்றுற கோர்ஸை எடுக்க போகிற நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ட் தென் ஃப்யூச்சர் இன்ஜினியர்ஸ், இப்படி ஒரு பிளானை உங்களுக்கு நீங்களே போட்டுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸுக்கு பிளான் போட போகிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. இருக்கிற நாட்களில் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்லாம் தூக்கி போட்டுட்டு பிளான் ஒன்று போடுங்க. இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். எத்தனை ஹவர்ஸ் படிக்கிற, எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். எப்படி படிக்கிறது? நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு தியரியையும் புரிஞ்சு படிச்சுட்டு புக்கை மூடிட்டு ரஃப் ஷீட்ஸில் எனக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எங்கே நான் பிளவுறேன்னு ஈஸியாக என்னால் கேட்ச் பண்ணி திரும்ப படிக்க முடிஞ்சுது. சிலபஸ் பிளாக்கிங்கை இங்கேயும் அப்ளை பண்ணோம்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ், கிராஃப்ஸ், லோஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். நான் என்ன பண்ணேன்னா 3 நோட் புக் எடுத்து
தியரி படிக்கும் போதே சிலபஸ்ல இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் அத்தனையும் கலெக்ஷன்ஸா வார மாதிரி ஒரு நோட்ல எழுதி எழுதி வந்தேன். இப்படித்தான் கிராஃப்ஸையும் லோஸையும் எழுதியிருந்தேன். வெல், ஃபைனல் ரிவிஷனுக்கு இது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது. நம்மளோட சிலபஸ்ல ப்ராக்டிகல்ஸ் மட்டும் 38 இருக்கு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு நாள்ல 2 ப்ராக்டிக்கல் படிக்கணும். அதுக்குன்னு பிசிக்ஸ் டைம் டேபிள்ல லாஸ்ட் 2 hours, அதாவது 10 to 12 வச்சிருந்தேன். ஸோ ப்ராக்டிக்கலையும் சேர்த்து படிச்சிடலாம். ப்ராக்டிகல்ஸ் படிக்கிற சிறந்த வழி என்னன்னா, ஒரு லெப்ல நின்று அந்த ப்ராக்டிக்கலை நம்மளே செய்யறது போல இமேஜின் பண்ணி படிச்சு பாருங்க. இதுவும் கிட்டத்தட்ட நான் பயாலஜிக்கு சொன்ன ப்ராசஸ் மெத்தட் மாதிரி தான். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நடுவில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு படிச்சு பாருங்க. அந்த ஸ்டெப்பை ஏன் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கனாலே, இப்படித்தான் கொஷின்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல கேட்குறாங்க, இப்படி படிச்சா தான் ஆன்சர்ஸ் எழுத முடியும்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். அண்ட் ஒரு விஷயம், எழுதி பார்க்காம மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா என்னதான் நமக்கு கன்செப்ட்ஸ் ஞாபகம் இருந்தாலும் ஃபைனல் பேப்பரில் எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் தியரி மட்டும் தான் படிக்கிறதான்னு கேட்டால் இல்லை, தியரியோட சேர்த்து எக்ஸாம்பிள்ஸுக்குன்னு தந்திருக்கிற அப்ளிகேஷன்ஸ் கொஷின்ஸில் முக்கியமானதை மட்டும் செஞ்சு பார்த்தேன். ஆல்சோ எனக்கு நல்லாவே டைம் இருந்தது. அதில் எஸ்ஏ கொஷின்ஸில் பாஸ் பேப்பரில் 2011 to 2014 வர தியரியை படிக்கிற மாதிரியே அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். இது நெக்ஸ்ட் 1.5 monthல நமக்கு பேப்பர் செய்யறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்க போகுது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நோட்ஸ் நம்மக்கிட்ட கிளியர் கட்டாக இருக்கணும். ப்ராக்டிகல்ஸுக்கு ரிசோர்ஸ் ப்ராக்டிக்கல் புக்கை தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன். ஏன்னா தெளிவான கீவேர்ட்ஸை அங்கே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 hours இதை பண்ணிட்டு டைம் இருந்தால் ரிலேட்டடான ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸை சாம்பிளுக்கு செஞ்சு பாருங்க. எங்களுக்கு அப்போ 42 ப்ராக்டிகல்ஸ் இருந்தது. இப்போதான் உங்களுக்கு பாதரசம் பயன்படுத்துகிற 4 ப்ராக்டிகல்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்களே. ஸோ வேலை எங்களை விட ஒப்பிடும்போது ஈஸி தான். இப்படி தான் என்னோட 3 மாதங்களையும் பிளான் பண்ணேன். உங்கள் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸ் வாசித்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இருக்க நாளில் ஏன் எடுக்கலாமா, காலம் போதுமா, ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் வருதுங்கிற விஷயந்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. டு பி ஆனஸ்டாக சொல்கிறேன், ஃபிசிக்ஸில் எனக்கு டேர்ம் மார்க்ஸில் எஸ்ஸை தாண்டி நான் எடுத்ததே இல்லை. ஏலா எனக்கு கனவு மாதிரி இருந்தது. ஆனால் என் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பிளான் கொடுத்துட்டு அதையே ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். படிக்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட் இருந்தால் ஃபிசிக்ஸ் பாஸ் ஆகிறது இல்லை, டாப் ஸ்கோர் எடுக்கலாம்னு புரிய வச்சது அந்த 3 மாதங்கள். நான் நினச்ச மாதிரியே ஃபிசிக்ஸில் ஏயும் எடுத்திருந்தேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற பிளான், ஸ்டெப்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காலத்தில் ஃபிசிக்ஸில் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருந்த ஸ்டூடெண்ட் தான் நானும். பட் டுடே ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டுருக்கு. அன்னைக்கு நான் பயந்து ஸ்டெப் பேக் வச்சுருந்தேன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருப்பேன்னா சத்தியமாக இல்லை. ஏதோ ஒரு மூலையில் கிடைச்ச கோர்ஸை பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ உங்கள் டர்ன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வீடியோ, இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் சம்ஒன் ஜஸ்ட் லைக் மீ. ஃபிசிக்ஸில் ஒரு மேஜிக் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் இட். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிளானர் வச்சு போடுங்க. நான் சொன்ன மாதிரியே ஹவர்ஸை பிரித்து சாப்டர்ஸ்ட தியரியை முடிங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு சாப்டர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ஹவர்ஸ் போடணும்னு 2 daysலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கேற்ற சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டமாக இருந்தாலும் போக போக விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. அப்படி புரிஞ்சிக்கும் போது நீங்களே திரும்ப வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியுது, நீங்கள் அடுத்து என்ன கேட்க போகிறீங்கன்னு நல்லாவே புரியுது. இருக்கிற நாட்கள் இதற்கெல்லாம் போதுமா? நான் சொன்ன மாதிரி பிளான் போடுறது மட்டுமல்ல, படிக்கவும் செய்யணும். நடுவில் இல்லை எனக்கு ஃபோன் பார்க்கணும் போல இருக்குது, ரீல்ஸ் பார்க்காம ட்ராமா பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களாலே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நாளை பின்ன எப்படி நீங்கள் எம்பிபிஎஸ் என்ற பெரிய வேர்டுனை மேனேஜ் பண்ண போகிறீங்க? நான் உங்களை பயமுறுத்தலாம் சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குவைட் பார்த்தேன், வாட் யூ ஃபியர் மோஸ்ட் இஸ் வேர் யுவர் பிக்கஸ்ட் விக்டரி ஹைட்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை நினச்சி பயப்படாதீங்க. யூ கேன் கிராக் த ஃபிசிக்ஸ். நீங்கள் கிவ் அப் ஆகாதீங்க.
நீங்கள் பயப்படுற சப்ஜெக்ட் உங்களை ஸ்டாப் பண்ணுறத கிவ் அப் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு தியரி முடிஞ்சது. நெக்ஸ்ட் 1.5 month ஃபுல்லாகவே பேப்பர் செய்யணும். ரெடி ஆகுங்க. உங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரகிள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப்ஃபுல்லாக ரிப்ளை பண்ணுறேன். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப், லைக் அண்ட் ஷேர். Subscribe for full chemistry plan in next video. Thank you for watching.